ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவையும் அயலியும் தான் காட்டுறாங்க. அப்போ அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பொன்னியை நானும் 2 நாள் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவள் போகிற போக்கே சரியில்லை. அப்படிங்கும்போது என்னாச்சு அயலி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்னென்னு தெரியல, பாவையோட பர்த்டேக்கு அவள் எங்கேயோ வெளியே கிளம்பி போனான். அதுக்கு பிறகு அவள் முகமே சரியில்லாமல் இருக்குது. நானும் அவகிட்ட கேட்டுட்டேன், ஆனால் எதுவுமே அவள் சொல்ல மாட்டேங்கிறா. அப்படிங்கவும் அந்த மாதிரிக்கு நேரத்தில் பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வராங்க. அவங்கள பார்த்ததுமே என்ன திடீர்னு இவங்க வந்திருக்கிறாங்க, என்ன விஷயம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க பொன்னியை விசாரிக்கிறாங்க. அப்போ இந்திராணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு, எதுக்காக என் தங்கச்சி விசாரிக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரிக்கு பொன்னியோட ஃப்ரெண்டோட கதை முடிஞ்சிருக்குது, அதனால தான் இவங்க எல்லாரையும் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், அதுக்காக ஏன் என் தங்கச்சி போய் விசாரிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை அந்த இடத்துல இவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கவும் இதை கிட்டதுமே இந்திராணி, உதயபெருமாள், செல்வநாயகி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எனது பொன்னி இந்த மாதிரிக்கு ஹோட்டலுக்கு போனாலும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் அங்கே பார்ட்டி நடந்திருக்குது, அந்த பார்ட்டியில் இவங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க, அதனால தான் உங்கள் தங்கச்சியை நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பொன்னி அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ போனியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும்போது உடனே கபிலன் பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி போக அப்படின்னு சொல்லவும், அப்போ போலீஸ்காரங்க பொன்னியை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. பொன்னிக்கு ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்க தெரிஞ்ச விஷயத்த அவங்க சொல்லிட்டு இருக்கவும், சரி திரும்பவும் நாங்கள் விசாரணை பண்ணணும்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது, அவங்க போனதுமே செல்வநாயகி கோவத்தோட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இதுக்கு தான் நீ பாவியோட பிறந்த நாளுக்கு அர்ஜென்டா போனியா என்ன, அப்போ போய் சொல்லிட்டு நீ போயிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்போ இந்திராணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பொண்ணு இதெல்லாம் புதுசான ஒரு பழக்கமா இருக்குது, இப்படிலாம் நீ போக மாட்டியே, எதுக்காக போன அப்படிங்கும்போது, இல்லைக்கா நான் இப்போ வரமாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் அவங்க வற்புறுத்தி கூப்பிட்டனால தான் நான் போனேன் அப்படிங்கவும், அப்போ கபிலன் சொல்லிட்டாங்க, பாத்தியா உன்னால இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை நின்றுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும், இப்போ உதயபெருமாள் அதிர்ச்சி அடைகிறாங்க, என் பொண்ணை இந்த மாதிரிலாம் அவங்க விசாரணை பண்ணிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லவும், அப்போ பொன்னி சொல்றாங்க, அப்பா நான் எந்த தப்புமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ செல்வநாயகி கபிலன் எல்லாருமே திட்டவும், இப்போ அயலி சிவா தடுக்கிறாங்க, எதுக்காக நீங்க அவளை போட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க, ஃப்ரெண்டு கூப்பிட்டனால தானே அவள் போயிருக்கிற அப்படிங்கும்போது, இங்க பாரு இது என் தங்கச்சியோட விஷயமாக்கும், இதுல நீங்க தலையிடாதீங்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப பொன்னி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்திராணி சொல்றாங்க, சரி பொன்னி நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லவும், உடனே பொன்னியும் அழுதுகிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் கபிலன் அவங்க அயலிக்கிட்டையும் சிவாகிட்டையும் சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க யாரும் என் தங்கச்சி விஷயத்துல நீங்க தலையிடுறதுக்காக ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டே போக மாட்டீங்களா, நீங்க ஏன் என் உயிர் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா உதயபெருமாளை தான் காட்டுறாங்க. அப்ப அயலியும் சிவாவும் என்ன பண்றதுக்கு தெரியலையே, பொன்னிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவகிட்ட கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. அப்போ உதயபெருமாள் அதையே நினச்சிக்கிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவும், திடீர்னு பார்த்தோம்னா அவர் கீழே விழுந்துருந்தாரு. உடனே சிவாவும் அயலியும் ஓடி போகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே அவர் திட்ட ஆரம்பிச்சிருந்தாரு, எதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க, போங்க, ஏற்கனவே என் உயிரை வாங்குறதுக்காக நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ என்னென்னா அவள் இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறா, எனக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போ உடனே அங்கே கபிலன் வந்துருந்தாங்க. இப்போ சிவா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், எங்கள் பாருடா எதுக்காக எங்கள் அப்பாவை பற்றி நீ அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிற, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரிக்கு நீ கூப்பிடக்கூடாதுன்னு, திரும்ப திரும்ப இந்த மாதிரிக்கு நீ சொல்லி கூப்பிடுறது பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா, நீங்கள் எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க 2 பேரும், உங்களுக்கு என்ன இந்த சொத்தில் ஏதாவது பங்கு வேணுமா, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும், அப்போ உதயபெருமாள் சொல்கிறாங்க, கபிலா நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கும்போது, அப்பா நீங்கள் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு ஏன் வாயை நீங்கள் மூடுறது இருக்கட்டும், இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு உங்களால் அனுப்ப முடியாத என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ அங்கே இந்திராணி வந்துருந்தாங்க. உடனே இந்திராணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ கபிலன் சொல்கிறாங்க, அக்கா இவங்க 2 பேரையும் ஒழுங்கு மரியாதை நீ வீட்டை விட்டு போக சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்போ இந்திராணி சொல்றாங்க, இங்க பாரு கபிலா என்ன பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிட்டுதான்னு சொல்லியிருக்கிறோம்ல, எதுக்காக இந்த விஷயத்துல நீ தலையிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இவன் அப்பாவை பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா, அதையா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ இந்திராணி சொல்றாங்க, இங்கே பாரு சிவா நீ இந்த மாதிரிக்கு கூப்பிடக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எதுக்காக இப்படி கூப்பிட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அப்போ சிவா சொல்கிறாங்க, என்னக்கா நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், அப்போ கபிலா நீ வேலையை பாரு நீ கிளம்பு நான் இவங்களை பார்த்துக்கிடுது அப்படிங்கவும், கபிலன் எரிச்சலோடு அங்கே கிளம்புறாங்க. அப்போ உதயபெருமாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்திராணி தயவு செய்து இவங்க 2 பேரையும் நீ வீட்டை விட்டு அனுப்பிவிடு, இவங்க இருக்கிறனால பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது, நான் சொல்கிறது கேளு, இவன் இப்படி கூப்பிடுறத மட்டும் செல்வநாயகி பார்த்துட்டானா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படிங்கவும், அப்போ இந்திராணி சிவா கிட்ட
சொல்கிறாங்க, இங்கே பாரு சிவா, இவர் தான் உங்கள் அப்பான்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு வரைக்கும் நீ வந்து இவரை அப்பான்னு சொல்லி கூப்பிடவே கூடாது, சாருன்னு தான் நீ கூப்பிடணும். இதுக்கு மேலே நீ அப்பான்னு கூப்பிட்டேன்னா அப்புறம் நானே உன்னை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுரும் அப்படின்னு சொல்லவும், அப்போ அயலி வந்து சிவாவை வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து இந்திராணி தான் காட்டுறாங்க. இந்திராணி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இது என்னது, வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மோனிகா வராங்க. மோனிகாவை பார்த்ததுமே இன்னும் இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படிங்கவும், இங்கே பாரு, உன் தங்கச்சியோட ஒரு விஷயம் வந்து என்கிட்ட இருக்குது, இதை மட்டும் நான் வந்து இப்போ டெலிகாஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், உன் குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போயிடும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து அயலி வந்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஆமாம் பொண்ணு இந்த மாதிரிக்கு ஒரு கேஸில் வந்து மாட்டிட்டு இருக்கிறா, அவள் வந்து ஒருத்தரோட கதையே முடிச்சிருக்கிறா, அதுக்குள்ளே எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும் போது, தேவையில்லாமலாம் பண்ணல, வசமாக என்கிட்ட மாட்டிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு மேலே உன் தங்கச்சியோட குடுமி என் கையிலே ஆக்கும், நான் என்ன சொல்கிறேனோ அது கேட்டு நடந்துக்கிட்டேன்னா உனக்கும் நல்லது உன் தங்கச்சிக்கு நல்லது, அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதை நான் எப்போனாலும் நான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்து மிரட்டிட்டு போகவும், இதை வந்து சிவாவும் அயலியும் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன அயலி இந்த மாதிரிக்கு மோனிகா வந்து இந்திராணிட்ட சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க, பொன்னியோட விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே அயலி சிவாவும் பார்த்தோம்னா நேராக பொன்னியோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ பொன்னிக்கிட்ட வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீ சொன்னேன்னா நாங்கள் வந்து உனக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ பொன்னி அழுதுகிட்டே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே அயலி சிவாவும் ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ ஆக மொத்தத்தில் பொன்னி இந்த கேஸில் சிக்க வைக்கிறதுக்காக யாரோ திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே சிவாவும் சொல்கிறாங்க, ஆமாம் அயலி, பொன்னி சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது யாரோ திட்டம் போட்டு தான் இவங்களை மாட்ட வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் அதுக்கு நம்மளுக்கு வந்து ஆதாரம் வேணுமே, பொன்னி இந்த விஷயத்தில் வந்து எதுவுமே செய்யலை, தப்பு பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து இந்த ஆதாரத்தை நம்ம வந்து சேகரித்து நம்ம வந்து பொன்னி தப்பானவ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து சிவாவும் அயிலியும் அதுக்குள்ள வேலையில இறங்குறாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா கபிலனை தான் காட்டுறாங்க. கபிலன் வந்து எரிச்சலோட அவங்க போட்டு திட்டிட்டு இருக்கோம். இப்போ அங்கே ரித்திகா தான் வராங்க. அப்போ அவங்க வந்து கபிலன்ட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க என்ன ஆச்சுது, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை ரித்திகா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்து நான் பார்த்ததே கிடையாது, என்ன ஆச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அந்த அயலியும் சிவாவும் இந்த வீட்டில் இருக்காங்களே அதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரித்திகா சொல்கிறாங்க, ஓஹோ உங்கள் விஷயத்தில் ஏதோ தலையிட்டு இருக்காங்க போலுக்கு, இந்த அயலி எங்கெல்லாம் இருக்கிறாளோ அங்கே எல்லாமே பிரச்சனையோட தான் இருந்துட்டு இருப்பா, அவளை அதான் வீட்டை விட்டு நான் போக சொன்னேன், ஆனால் உங்கள் அக்கா தான் அவளை வலுக்கட்டாயமாக இந்த வீட்டில் இருக்க வச்சிருக்கிறாங்க, தங்க மட்டுமா வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா வித சுதந்திரத்தையும் கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் இவ எல்லா விஷயத்துலையும் தலையிட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறா, இவ வீட்டை விட்டு போனாதான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும், ஏற்கனவே உங்கள் அக்கா ஆடுற ஆட்டமே இங்கே தாங்க முடியல, இல்லை இவ வேற இருந்துக்கிட்டு ரெண்டு தலைவலிகளையும் எப்படி தான் நான் தீக்க போகிறேன்னோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ வந்து அவங்க கபிலன் சொல்லிட்டாங்க, ரித்திகா ஏற்கனவே நான் எரிச்சல் இருந்துட்டு இருக்கிறேன், நீ வேற இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அக்காவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடாத, நீ கொஞ்சம் அமைதி இருவிய அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து எரிச்சலோட போகவும், அடுத்து பார்த்தோம்னா அயலி சிவாவும் வந்து பொன்னியோட விஷயத்தில் வந்து அவங்க தலையிடுறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக போகவும், அப்போ இந்திராணி பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் வந்து அவங்க நினைக்கிறாங்க, அயலி சிவாவும் வந்து பொன்னிக்கிட்ட ஏதோ பேசின மாதிரிக்கு இருந்துச்சு, என்ன பேசுனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி பொன்னிகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கவும், பொன்னி வந்து ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க, இங்கே பாரு உண்மையை சொல்லு என்ன விசாரிச்சுட்டு போனாங்க அப்படிங்கவும், அப்போ பொன்னி வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இந்திராணிக்கு வந்து அயலி சிவா மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது, இவங்களுடைய நடவடிக்கையே சரியில்லை, எதுக்காக இவங்க ரெண்டு பொன்னி விஷயத்தில் இந்த மாதிரிக்கு வந்து அவங்க தலையிட்டாங்கன்னு தெரியல, அது மட்டும் இல்லாமல் இவங்க யாரு உண்மையிலேயே வந்து இவங்க என்ன வேலை தான் பார்க்குறாங்க அப்படின்னு இந்திராணிக்கு சந்தேகம் வருது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.